கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக சங்கீதங்களின் புத்தகம் 20வது சங்கீதம் 5ஆம் வசனத்தை நாம் தியானிக்கிறோம். நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்களுடைய தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாயிருக்கிறார். அதன் நிமித்தமாக நாம் கர்த்தர் மேலே பிரியமாயிருக்கிறோம். நாம் தேவ சமூகத்திலே ஜெபம் பண்ணும் பொழுது, கர்த்தரிடத்திலே விண்ணப்பம் பண்ணும் பொழுது, நம்முடைய ஜெபம், நம்முடைய விண்ணப்பம், நம்முடைய வேண்டுதல் இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோம். அதன் நிமித்தமாக நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். அதுதான் இரட்சிப்பினால் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று சந்தோஷமாக சொல்லுவது. ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை இரட்சித்திருக்கிறார். அதன் நிமித்தமாக நாம் எல்லோரும் சந்தோஷப்படுகிறோம். நம்மை இரட்சித்தது மாத்திரமல்ல, நமக்கு சமாதானத்தையும் செழிப்பையும் கட்டளையிட்டிருக்கிறார். இதன் நிமித்தமாக நாம் மிகுந்த சந்தோஷத்தோடு எங்களுடைய தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம் என்று பயபக்தியாக ஜெபம் பண்ணுகிறோம். இது ஒரு தீர்க்க தரிசன ஜெபம் என்று வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய ஜெபங்கள் எல்லாவற்றையும் கேட்கக்கூடியவராய் இருக்கிறார். கிறிஸ்துதாமே நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். கல்வாரி சிலுவையிலே நம்முடைய மீட்பின் கிரயத்தை அவர் செலுத்தி இருக்கிறார். நம்முடைய ஆத்தும மீட்புக்காக நிறைவேற்ற வேண்டிய எல்லா கிரியைகளையும் கல்வாரி சிலுவையிலே அவர் செய்து முடித்திருக்கிறார். எல்லாம் முடிந்தது என்று அறிக்கையும் செய்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அந்தகாரத்தின் அதிகாரங்களோடு யுத்தம் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, இயேசு இந்த பூமியிலே ஜீவித்த பொழுது மிகுந்த பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவித்தார். அவருடைய ஆத்துமா மிகுந்த துக்கப்பட்டது. வேதனையினாலே வியாகுலப்பட்டார். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டார் என்று எபிரேயர் 5:7 வாசிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒத்தாசைகளை அனுப்புகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஒத்தாசை மாத்திரமே நீங்களும் நானும் பூமியிலே ஜீவித்திருப்பதற்கு காரணமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார் என்ற விசுவாசம் நமக்குள் காணப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் ஒருவருக்காக ஒருவர் ஊக்கமாக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபங்களை கேட்கிறார். அதனாலே தான் கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று தாவீது சொல்கிறார் 6ஆம் வசனத்திலே. கர்த்தர் யாக்கோப்பின் தேவனாயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் நீங்களும் நானும் யாக்கோப்பின் சந்ததியாராகவும் இருக்கிறோம். யாக்கோப்புடைய தேவனுடைய நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறது. ஆம், நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்பி தருகிறார். சீயோனிலிருந்து கர்த்தர் நம்மை ஆதரிக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர்
தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நம்முடைய வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுக்கிறார். கர்த்தருடைய சபையே அவருடைய பரிசுத்த ஸ்தலம். அந்த மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமாயிருக்கிற, கையினால் செய்யப்பட்டதாயிருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்திலே பிரத்யட்சமாகும்படியாக பிரவேசித்திருக்கிறார் என்று எபிரேயர் 9:24 வாசிக்கிறோம். அதனாலே பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பினாலே நாம் மகிழ்கிறோம். தேவனுடைய நாமத்தினாலே நாம் ஜெயக்கொடியை ஏற்றுகிறோம். யெகோவா நிசி என்ற அந்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோம். நாம் தேவனுடைய சமூகத்திலே வேண்டுதல் செய்து விண்ணப்பங்களை ஏறெடுத்து மன்றாடி அதன் நிமித்தமாக கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை, விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறார். அதற்காக கர்த்தருக்கு துதியும் ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். எந்தெந்த காரியத்துக்காக தேவ சமூகத்திலே நீங்கள் வேண்டுதல் செய்கிறீர்களோ, விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறீர்களோ, அந்தந்த காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். ஜெபத்தை கேட்கிறவரே என்ற வசனத்தின்படியாக உங்களுடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்பார். உங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுப்பார். ஆம், என் நாமத்தினாலே 2 அல்லது 3 பேர்கள் ஒருமனப்பட்டு எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர்களுடைய ஜெபங்களை நான் கேட்பேன் என்று கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார். உங்களுடைய ஜெபங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானவைகள். உங்களுடைய விண்ணப்பங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு மேன்மையானவைகள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கிருபை நம் அனைவரோடும் கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.